பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இப்போ இருக்கிற புதிய ஜெனரேஷன் சொல்லப்படுகிற திடீர் போதகர்கள்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய விதமான தீர்க்க தரிசனங்கள், புது புது விதமான சில காரியங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, திருச்சபைகளுக்குள்ளாக கொண்டுதான் இருக்கிறாங்க. அதுல நான் ஒரு ஃபேஸ்புக் பக்கத்துல எனக்கு ஒருத்தவங்க ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சபை இருக்கு. அந்த சபையில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கிட்டார் வாசிக்கிறாரு. அவரு காலு கீழும் செருப்பு இருக்கு. பிரசங்கம் பண்ற ஒரு காலு கீழும் செருப்பு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே இவங்க கடவுளுக்காக இந்த ஊழியத்தை செய்யறாங்களா, இல்ல 4 பேர் பார்க்கணும் என்பதற்காக இவங்க இந்த ஊழியம் செய்யறாங்களா என்று எனக்கு தெரியல. நீங்க தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தையை நீங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும். பெரிய பெரிய ஊழியக்காரங்க, நம்ம வயசுல மூத்த ஊழியக்காரங்க, அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சபைகளுக்குள்ளாக பிரசங்கம் பண்ணும் பொழுது முதலாவது அவங்கள தாழ்த்தி என்ன பண்ணுவாங்கன்னா, செருப்பு போடாம புல்பீட்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வாங்க. இப்போ அந்த காலம்லாம் போயிட்டு இன்னைக்கு புது புது விதமான இன்னைக்கு உபதேசங்கள், புது புது விதமான இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இன்னைக்கு திருச்சபைகள் போய் கொண்டு தானே இருக்கிறது. இந்த மாதிரி ஆட்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல நிறைய நிறைய பேர் பெருகி விட்டாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிலர் விசுவாசிங்க, பைபிள தெளிவா படிக்காத விசுவாசிங்க என்ன பண்ணிடுறாங்க, யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரியான கடைசி காலகட்டத்தை இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ விசுவாசிங்க கொஞ்சமாவது பைபிளை படிக்கணும். தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புது புது உருட்டுகள் எல்லாம் உருட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சோகமா வந்துட்டா போதும், ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார், உனக்கு வீடு கொடுக்கிறார், பங்களா கொடுக்கிறார், அதை கொடுக்கிறார், இதை கொடுக்கிறார். இது எல்லாமே வேதத்துல சொல்லப்படாத இவங்க சொல்ற பொய்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த தவறான தீர்க்கதரிசிகள் பேச்சை கேட்டு 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 இன்னைக்கு ஏமாந்து போய் கொண்டு தானே இருக்கிறீங்க. தீர்க்க தரிசன தயவு செய்து நம்பாதீங்க. அவங்க கிட்டயும் பேசுற ஆண்டவர் தான் நம்ம கிட்டயும் பேசுவார். இன்னைக்கு தீர்க்க தரிசனன்ற பேர்ல குடும்பத்தை கலைக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கிட்டார் ஒண்ணு எடுத்துக்கிறானுங்க, அந்த மியூசிக் ஒண்ணு எடுத்துக்கிறாங்க, இதை எடுத்துட்டு நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லி இன்னைக்கு அவங்களே வஞ்சித்து கொண்டாங்க. ஊழியன்றது இது கிடையாது. இயேசுவை பத்தி அறிவிக்கணும். இயேசுவை பத்தி அறிவிக்கிறது தான் ஊழியம். சும்மா நான் பாட்டு பாடிட்டு நான் இது பண்றேன் அது பண்றேன், இதெல்லாம் வந்து இந்த ஜோக்கெல்லாம் வந்து இது ஊழியமே கிடையாது. அதனால மூத்த ஊழியக்காரங்களுக்கு மரியாதை கொடுங்க. கஷ்டப்பட்டு ஊழியத்தின் பாதையில வந்த மூத்த ஊழியக்காரங்களை எடுத்து திருச்சபைகளுக்குள்ளாக பயன்படுத்துங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்தாபனத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பீட்டுக்கு ஒரு மரியாதை ஒண்ணு இருக்கு. அந்த ஃபுல் பீட்ல ஏறும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செருப்பு எல்லாத்தையும் கைட்டுட்டு தான் ஏறி பிரசங்கமே பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு சில வாலிபர்கள் எழும்பி இன்னைக்கு திருச்சபைகளுக்கே கெடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா ரூபத்திலையும் இன்னைக்கு திருச்சபைகள் போய் கொண்டு இருக்கிறது. சினிமா எப்படி இருக்கிறதோ அதே போல இன்னைக்கு திருச்சபைகளை ஒரு சிலர் கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதே போல இந்த தீர்க்க தரிசனம் என்ற பேர்ல போலி தீர்க்க தரிசனங்கள், இந்த போலி தீர்க்க தரிசனங்களை நம்பாதீங்க. ஒருவன் தீர்க்க தரிசியாக இருந்தால் அவன் தேவன் வந்து அவர்கிட்ட சொல்லி இருக்கணும். எனக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியாக இருந்தால் அவனிடத்தில் நான் சொப்பனத்திலே தரிசனத்திலே சொல்லியிருந்தால் மட்டுமே தான் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும். சும்மா நான் இவங்க தீர்க்க தரிசனம் சொல்றேன்னா நம்பாதீங்க. நீங்க சோகமா போனீங்கன்னா உங்க குடும்ப கஷ்டத்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க, யாராவது அவங்க கிட்ட சொல்லி இருப்பாங்க, அது வந்து தீர்க்க தரிசனம். பிசாசு கூட தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவான். அதனால தீர்க்க தரிசனத்தை நம்பாதீங்க. நீங்க வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரணும். நீங்க ஜெபிக்கணும். முழங்கால் ஈட்டு ஜெபிச்சு நீங்க தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும் வார்த்தையை. அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, யாரு சொல்லி ஒரு பிரயோஜனமே இல்லை. உங்களை நீங்களே சுத்திகரித்து கொண்டால் மட்டுமே தான் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையா இருந்தால் மட்டும்தான், நீங்க வேதத்தின்படி வாழ்ந்தா மட்டும்தான், நீங்க இயேசு சொன்னது போல மற்றவங்களுக்கு செய்தா போலதான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். ஜான்சன் சொல்றதுனாலயோ, மற்ற போதகர் சொல்றதுனாலயோ, அவங்க சொல்றதுனாலயோ, நீ டான்ஸ் ஆடுறதுனாலயோ, கிட்டார் வாசிக்கிறதுனாலயோ, பியானோ வாசிக்கிறதுனாலயோ பரலோக ராஜ்யத்திற்கு வர போறது கிடையாது. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். முதலாவது சிலுவை என்றால் பாடுகளை ஒவ்வொரு மனுஷனும் சுமந்து தீர்க்க வேண்டும். இன்னைக்கு ஆடம்பரமான ஊழியங்கள், ஆடம்பரமான இன்னைக்கு
உடைகள், ஆடம்பரமான காரியங்கள் இன்னைக்கு திருச்சபைக்குள்ளாக போய் கொண்டுதான் இருக்கிறது. இது யாரையும் மனது கஷ்டப்படுத்த நான் சொல்லவில்லை. இந்த தவறை சரி செய்து கொள்ளுங்கள். அடுத்த தடவை பகிரங்கமாக வேற வேற மாதிரியான எச்சரிப்பு கொடுப்பேன். புரியுதுங்களா? திருச்சபைகளுக்குன்ற ஒரு மரியாதை இருக்கிறது. திருச்சபைகளுக்கு இயேசு கிறிஸ்து உலாவி கொண்டு இருக்கிற இடம். அந்த இடத்திற்கு ஒரு மரியாதை கொடுத்து என்ன பண்ணணும்? உபவாசம் இருந்து போதகம் பண்ணணும். எங்கெங்க இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு தான் உபவாசமே பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ற? அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு வெளியில உபவாசம், உள்ள பிரியாணி. அந்த மாதிரியான காலகட்டத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் போய் கொண்டு இருக்கிறது. தயவு செய்து எந்த ஒரு ஊழியக்காரர்களையும் நம்பாதீங்க. இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமியில வரப்போறாரு. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் நல்லவர். தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், திடீர் போதகர்களே, திடீர் தீர்க்கதரிசிகளே, தயவு செய்து செருப்புலாம் போட்டு ஆராதிக்காதீங்க. அடுத்த தடவை ஆராதிச்சிங்கன்னா வேற விதமா பெரிய பெரிய ஊழியக்காரங்களை வச்சு எச்சரிப்பு கொடுக்க வச்சிருக்கோம். தயவு செய்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென்.